அனைவருக்கும் சலாம். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள். காசாவில் இஸ்ரேல் என அழிப்பில் ஈடுபடுகிறது மனித உரிமைகள் அமைப்பு. காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இன அழிப்பில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் மீது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் பொதுச் செயலர் ஈக்னிஸ் கலாமட் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: காசாவில் நடைபெறும் நிகழ்வுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இராணுவம் இன அழிப்பில் ஈடுபடுவது தெரிய வருகிறது. இது சர்வதேச சமுதாயத்துக்கு ஓர் எச்சரிக்கை மணியாகும். இந்த இன இழிப்பு இப்போதே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலில் ஹமாஸ் படையினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்த முடியாதுதான். அதேபோல் காசாவில் பொதுமக்களிடையே ஆயுத குழுவினர் கலந்திருப்பதையும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வருவது இன அழிப்பே ஆகும். இந்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலின் பிற நட்பு நாடுகளும் துணை போவதாகவே கருத முடியும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த போரின் தொடக்கம் முதலே இன அழிப்பு குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்து வரும் இஸ்ரேல் அரசு அவ்வாறு குற்றஞ்சாட்டுபவர்கள் யூத வெறுப்பாளர்கள் என்று முத்திரை குத்தி வருகிறது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் இந்த ஆய்வறிக்கை கூட உண்மைகளை திரித்து பொய்யாக புனையப்பட்டது என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமர்சித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் காசா பகுதியில் ஆட்சி செலுத்தி வந்த ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களுக்கும் இடையே நீண்ட காலமாகவே மோதல் நீடித்து வருகிறது. இந்த சூழலில் இஸ்ரேலுக்குள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 7 திடீரென நுழைந்த ஹமாஸ் படையினர் அங்கு 1139 பேரை படுகொலை செய்தது. உயிரிழந்தவர்களில் மிக பெரும் பாலானவர்கள் பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள். அத்துடன் 200க்கும் மேற்பட்டவர்கள் ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். அதைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் வயிற்று கட்டுவதாக சூளுரைத்த இஸ்ரேல் காசாவில் மிக கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் அந்த பகுதிக்குள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள்களை செல்வதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. பொதுமக்கள் வசிப்பிடங்களில் அதிக சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துவதால் இஸ்ரேல் இராணுவம் போர் குற்றத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இருந்தாலும் ஹமாஸ் படையினர் பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் கூறி வருகிறது. இந்த சூழலில் காசாவில் இஸ்ரேல் இராணுவம் இன அழிப்பில் ஈடுபடுவதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளது.